வெளியில போனேங்க நானு. அப்படியே நாட்டு சோளக்கருது கிடைச்சதுங்க. இங்க பாருங்க, ஒரு கருது ஈரோட்ல எல்லாம் விக்கிறாங்க. சுட்டு குடுக்குறாங்க. ரூ. 25 ஒரு கருது வாங்கி சாப்பிட்டா, லெமன் தடவி, மொளவடி தடவி நமக்கு குடுக்குறாங்க. இங்க பாருங்க 5 கருதுமே வெறும் ரூ. 20 தான். வாங்கிட்டு வந்தேங்க. நாட்டு கருதுங்க. ஹைபிரிட் நம்ம ஸ்வீட் கருது வாங்கி சாப்பிடுறோம். அத விட இந்த நாட்டு கருதுல நல்ல சத்து இருக்குங்க. அதனால இது வாங்கிட்டு வந்தேங்க. வீட்ல பையங்கள்லாம் இருக்காங்க. சாப்பிடணுன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, 4 நெல்லிக்காய் ஹைபிரிட் நெல்லிக்காய் ரூ. 10 வாங்கியிருக்குங்க. பக்கத்து கடையிலேயே ஒரு பாட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணி இது எல்லாத்துக்கும் ரூ. 15 கொடுன்னு கேட்டாங்க. நான் ரூ. 25 கொடுத்தேங்க. இந்த நாட்டு நெல்லிக்காய்க்கு அந்த வயசான அந்த பாட்டி வித்தாங்க. நாமெல்லாம் பாருங்க இப்படி சும்மா சுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த பாட்டிய வயசுக்கு அவங்க பாட்டி வியாபாரம் பண்ணாங்க. நாட்டு நெல்லிக்காய்ங்க. அதனால நான் ஒரு ரூ. 15 எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஊறுகாய் போடுறதுக்கு பனி காலத்துல இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த நெல்லிக்காயை விட இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ஊறுகாய் போடலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேங்க. அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க ஊறுகாய் போட்டு.